கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதித்து மகிழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திருக்கிறார். தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம் உற்சாகத்தோடு கூட மனமகிழ்ச்சியோடு கூட இந்த பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட சில பாடல்களை பாடுவோம். முதலாவதாக நமக்கு தெரிந்த ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் என்கிற பாடலை நம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். ஆண்டவர் அவரை அல்லாமல் சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமில்லை என்பதை குறித்ததான பாடல். மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும் ஆண்டவரே, போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. கையில தட்டி இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் நம்முடைய சொந்தமானோர்களும் தள்ளினாலும் நான் தள்ளிடுவேன். தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனு நீதியின் கரத்தா, தவறமும் நல்லாதலும் என்றார். இயேசுவல்லா, இயேசுவல்லா இன்பம் வேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா, இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. அவருடைய பிரசன்னத்தினாலே கிருபை வெளியாகிறது. அவருடைய சுவிசேஷம் நம்முடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறது. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தா, நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தா ஜீவனளியாமை வெளியாகினார். இயேசுவல்லா, இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா, இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. அப்படியே கைகளை தட்டி ஒப்பில்லாத நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சியின் கிரீடமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய விசுவாசத்துல, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில வளரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பில்லாத நம்பிக்கை, சந்தோஷமோ மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை, சந்தோஷமோ மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலத்தம்
ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே. மறுபடியும் இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. கைகளை தட்டி சொல்லுவோம். இருக்கிற இடங்களை கைகளை தட்டி சொல்லத்தோடு கூட அழுகையின் தாழ்வில் நடப்பவரை அழி போல்வான் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை அழி போல்வான் மழை நிறைக்குமே. செதிட சீயோனில் தேவனின் சந்நிதி, செதிட சீயோனில் தேவனின் சன்னதி, பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட சொல்லுவோம். சொல்லுவோமா? கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே அவருடைய கிருபை வெளியாகிறது. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தா, நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தா ஜீவனளியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஒரு முறை கூட சொல்லுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளு, ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளு. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லா எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்துல இன்பம் வேறு எங்கும் இல்லை. ஹல்லேலூயா. அது எந்த ஆஸ்தியிலிருந்தும் சம்பாத்தியத்திலிருந்தும் எந்த லாபத்திலிருந்து இந்த இன்பம் வருவதில்லை. இயேசுவே அந்த இன்பத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் என்கிற அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மற்றவர்கள் அதை கவனித்து பாடலாம். அந்த பாடலின் ஒரு வரி விதமாய் சொல்லுகிறது, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவரே நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பலத்தில் நம்ம வாழலை, நம்முடைய ஆரோக்கியமோ ஞானமோ நம்ம இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ அனுமதிக்கலை. ஆண்டவரே இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதை குறித்து அந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை நம்ம எல்லாம் மகிமைப்படுத்துவோமே.
நல்ல கைகளை தட்டுமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. எக்காலமோ ஸ்தோத்தரிப்பே, என் நேரமோ துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததை சேர்ந்து சொல்லவோ. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர், எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாருங்க. துதிப்பே நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததை. மறுபடியும் சொல்லவோ. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. சொல்லவோ. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. எக்காலமோ ஸ்தோத்தரிப்பே, நேரமோ துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. காலங்கள் எல்லாம் கடந்து போகலாம், அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இக்கட்டுகளெல்லாம் விலக்கி ஆண்டவர் தம்முடைய மறைவிலே நம்மை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுங்க. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. சொல்லுவோமா? காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. சேர்ந்து சொல்லுவோம். இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. சொல்லுவோ. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. சொல்லுவோ. உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு. எக்காலமோ ஸ்தோத்தரிப்பே, என் நேரமோ துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோம். காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்தி கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, இக்கட்டுக்கெல்லாம் எங்களை விலக்கி உம்முடைய மறைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீரே. மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தையை ஒருவரை கூட சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சின்ன தம்பி தங்க செல்ல நல்ல கையை தட்டி உரத்த சத்தத்தோடு கூட
காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. சொல்லுங்க, காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒருமுறை கூட? இக்கட்டுகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி உங்க மறைவில் வைக்கிறீங்களப்பா. நீ செய்ததை மறக்க கூடுவோ, இந்த வாழ்வு நீ தந்ததே. அப்படியே சொல்லுங்க, நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. நல்ல கைகளை தட்டி. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்தது. அல்லேலூயா. அவர் தந்த வாழ்க்கை அவருக்காகவே வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அதற்கு அர்த்தம் என்ன? நாம் அவர் இந்த ஜனமாகிய நம்மை உருவாக்கினார். நாம் செய்கிற ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் தந்த வாழ்க்கையை அவருக்காகவே பயன்படுத்த, இந்த நாவை அவருடைய துதியை சொல்லி மகிமைப்படுத்துவதற்கு நாம் அர்ப்பணித்தவாறு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கணும். இந்த உலகத்துல நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ அவமானங்கள் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அளவே கிடையாது. நம்ம கடந்து வந்த பாதையில் அவ்வளவு இக்கட்டுகள் நெருக்கமா இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்க்கலும் மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அவமானம், எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோமோ அதற்கு பல மடங்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சகோதரர்னால பிரச்சனை, சகோதரர் நிம்மதியா வாழ விடல. தகப்பனுடைய வீட்டில் அப்பா கொஞ்சம் அதிகமா நேசித்ததுனால ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நெருக்கும், அதையும் சகித்தான். சரி, அங்கிருந்து அடிமையாய் தான் கொண்டு போகப்பட்டு, அந்த அடிமையாய் கொண்டு போகப்பட்ட விற்கப்பட்ட அந்த இடத்திலும் செய்யாத குற்றங்களுக்கு எத்தனையோ குற்றச்சாட்டுகள், எவ்வளவு அவமானங்கள். இந்த வாலிப நாட்கள் அவன் சந்தித்த அவமானங்களுக்கு அளவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடலை. ஒரு நாள் அவன் பார்த்த சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். அவன் அந்த தேசத்தில் அதிபதியாக இருக்கிறான். அந்த தேசத்தில் பஞ்சம், அதை அண்டை நாடுகள் முழுவதும் பஞ்சம். ஆகாரம், அந்த உணவு தானியங்களை வாங்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அந்த இடத்திலும் அவருடைய சகோதரர் 10 பேர் இவன் இருக்கிற அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி மண்டிட்டு பணிந்திருக்கிறாங்க. சகோதரருக்கு அடையாளம் காண முடியல யோசேப்பு. ஆனால் யோசேப்பை கண்டுபிடிச்சிட்டான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை தந்தார். என் அடிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் பொழுது 11 அடிக்கட்டுகள் அங்கே கவிழ்ந்திருக்கிறதை பார்த்தேன். அந்த சொப்பனம் இன்னைக்கு நிறைவேறும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இந்த வாழ்க்கை அவர் தந்த வாழ்க்கை. அவர் தந்த வாழ்க்கையை அவருக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், எத்தனை நிபச்சொல்கள் வந்தாலும் அதை பார்க்கலும் மேன்மையாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எவ்வளவோ தேவைகள் அவை சூழ்ந்திருக்கும் பொழுது அவருடைய கரங்கள் அத்தனை தேவைகளையும் சந்திக்கிறது. எட்டாததையெல்லாம் நம்முடைய கைகளிலே எடுத்து தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவைகள் என்னை சூழ்வது, கரங்கள் எல்லாம் தந்த. அப்படி சொல்லுங்க. தேவைகள் என்னை சூழ்வது, கரங்கள் எல்லாம் தந்த. மறுபடியும் சொல்லுவோம். தேவைகள் என்னை சூழ்வது. எல்லா வாலிபர் தம்பி தங்கச்சி பெரிய வயதானவர்கள் அந்த வார்த்தையை சொல்லலாம். எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரே. கையை தட்டி சொல்லுவோம். எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரே. ஒருமுறை கூட சொல்லுவோமே. தேவைகள் என்னை சூழ்ந்து. சொல்லுங்க வாலிப
தம்பி தங்கச்சி, அருமையான தகப்பனே, உங்கள் தேவைகள் பல விதங்களிலே சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய கரங்களை எடுத்து, அவர் கரங்கள் மூலமா எடுத்து தருவார். எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். சேர்ந்து சொல்லுவோம், எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. மறுமுறை கூட, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. ஒருமுறை கூட சொல்லுவோம், எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுவோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுவோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமே. என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா, ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருக்கும், நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு திருமணம் ஆகும், எனக்கு இப்படியெல்லாம் குழந்தைகள் இருக்கும், அல்லது எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும், அல்லது என் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் நடத்தி வருகிற பாதைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமும் அற்புதமானது. ஹல்லேலூயா. ஒருவேளை அனாதைகளைப் போல யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, எத்தனையோ அனாதைகள் அவளை விசாரிப்பார் இன்றி எத்தனையோ மக்கள் அனாதைகளைப் போல தெருக்களிலும் அப்படியே அவங்கள யாரும் கவனிக்க இல்லை, தங்க உறைவிடம் இல்லை, உண்ண உணவு இல்லை, சரியாய் பராமரிக்க கூட இல்லை. ஒருவேளை நம்ம தனிமையா இருந்தா கூட ஆண்டவர் வேளையை ஆண்டவர் நம்மை போஷிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடுவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே. நமக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளை செல்வங்கள், நமக்கு வேலை வாய்ப்புகள், எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுக்கு மேலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? ஆனாலும் நமக்கு அது என்ன செய்யலை, போதாது. நம்முடைய இருதயம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரை செய்த கர்த்தர், இந்த வாழ்க்கையை நமக்கு தந்தவர், இன்னும் நன்மைகளை செய்ய ஆமை போதுமானவராயிருக்கிறார். ஒரு சரணத்தை மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, எவ்வளவோ தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் நம்மை திருப்திப்படுத்தாது. ஆனா ஆண்டவர் நம்முடைய அந்த தேவைகளை எல்லாம் நம்முடைய கரங்கள் எடுத்து தருவார். எட்டாததை சில நேரம் நம்ம விரும்புவோம், இது நடந்தா நல்லா இருக்குமே, இந்த வேலை இருந்தா நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலை எனக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமே, இந்த படிப்பு எனக்கு பிள்ளைகளுக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே சொல்லி அநேக வேளையில எட்டாத கனிக்கு ஆசைப்படுவோம். அந்த பாடலின் சரண் சொல்லுது, எட்டாததை நம்முடைய கைகளிலே எடுத்து தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கையை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கூட கையை தட்டி இந்த பாடலின் சரணத்தை பாடுவோம். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, கரங்கள் எல்லாம் தந்ததே. சேர்ந்து சொல்லுவோம், தேவைகள் என்னை சூழ்ந்ததே, கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததே கையில் எடுத்து தந்தீசுவே. எட்டாததை கையில் எடுத்து தந்தீசுவே. நீ செய்ததை மறக்க கூடுவோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியுது? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே ஹல்லேலூயா துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. எக்காலமோ ஸ்தோத்தரிப்பேன், நேரமோ துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கரங்களை அசைத்து ஹல்லேலூயா.
ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆமேன். நம்முடைய இருதயத்தில் பல்வேறு விதமான பதட்டங்கள். இப்போ வேற மறுபடியும் கொரோனா என்று சொல்லி நம்மை பயமுறுத்துறாங்க. வியாபாரம் செய்கிறவங்க மற்ற எல்லாரும் பயப்படுறாங்க. எப்படி இந்த ஏற்கனவே பல நஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்திருக்கிறோம், இனி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான்னு சொல்லி நமக்குள்ள ஒரு குழப்பங்கள். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட விதங்களிலும் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள். என்ன நடக்குமோ, நாளைய தினம் என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடல் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லுகிறது, பாராளும் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆளுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த அலைக்கடல் நடுவில் அமிழ்ந்து போவது போன்று தோன்றினாலும் அவர் அங்கிருந்து அவருடைய கரங்கள் நம்மை தூக்கி நிறுத்தும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? விசுவாசத்தோடு கூட இந்த பாடல்ல ஒரு சில சரணங்கள், நம்ம எல்லாம் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால ஒரு சில சரணங்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். சந்தோஷத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கையை தட்டுவோமா எல்லாம் சேர்ந்து? சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. நீங்க பாடுங்க வாயை திறந்து. போராடும் என் நெஞ்சமே, ஒவ்வொரு நாளும் போராட்டம். புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே. சேர்ந்து பாடுவோம். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆமென், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மன பாரங்கள் விலகுவதை நீங்க உணர்வீங்க. எல்லா பதட்டங்களும் மாறுவதை உணர்வீங்க. பதறாதே மனமே, அலைக்கடல் நடுவிலே அவிழ்ந்து போகிறாயோ. சத்தமா அலைக்கடல் நடுவிலே நீ அவிழ்ந்து போகிறாயோ. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை ஒவ்வொருவரும் அந்த கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. உள்ள போராடி கொண்டிருக்கிறது அல்லவா, பயந்து கொண்டிருக்கிறது அல்லவா, பதட்டத்தோடு இருக்கிறது அல்லவா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். பதறாதே மனமே, கடந்ததை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாயோ. கடந்ததை நினைத்து கண்ணீர்
நன்றி நன்றி சொல். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று வாயில திறந்த சத்தத்தை உயர்த்தி நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததை நினைத்து கண்ணீர் வழிகிறாயோ. உணர்ந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க. நடந்ததை நினைத்து கடந்ததை நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. அப்படி சொல்லுங்கம்மா. நடந்ததெல்லாம் நன்மையை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். வருங்கால பயங்களெல்லாம் பாட்டுதோ அனுதினமோ. உங்க வாழ்க்கைய வருங்கால பயங்களெல்லாம் பாட்டுதோ அனுதினமோ. அருளாதரே இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. கண்களை மூடி சொல்லுவா. அருளாதர் இயேசுவிடம், அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடுவோம். அனைத்தையும் கொடுத்து விடு. ஒருமுறை சொல்லுவோம். வருங்கால பயங்கள், நாளைய தினத்தை குறித்த கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கிற நடுக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பாட்டுதோ அருளாதரே இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருளாதரே இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அப்படியே சொல்லுவோம். அலைக்கடல் நடுவிலே அமிழ்ந்து போகிறாயோ. அலைக்கடல் நடுவிலே அமிழ்ந்து போகிறாயோ. கரம் நீட்டு இயேசுவை பார். கரை சேர்க்கும் துணையவரே. ஒவ்வொருவரை கரை சேர்க்கிறவர். எப்படிப்பட்ட கடத்திற்குள் மூழ்கி இருந்தாலும், எப்படிப்பட்ட கடலின் ஆழங்களுக்குள் மூழ்கி இருந்தாலும் நம்மை கரை சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனந்தம், பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம், பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ. பாராடும் இயேசு உண்டு. வதலாதே நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ. பாராடு இயேசு உண்டு. இயேசு உண்டு. பதறாதே மனமே. பதறாதே மனமே. கண்களை மூடி சொல்லுங்க. கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் பயமுறுத்துதல்கள், ஒவ்வொரு நாளும் பதட்டங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத மனபாரங்கள், நடக்காததை நடந்ததென்று எண்ணி நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே உள்ள குமுறல்கள், ஆமேன், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். கடலின் ஆழங்களுக்குள் அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலோ
நம்மை நோக்கி ஒரு கரம் நீட்டப்படுகிறது. இந்த காலை வேளையில நமக்காய் ஒரு கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட கரங்கள், நமக்காய் ரத்தம் சிந்தின கரங்கள், நம்மை நோக்கி நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு, நம்மை நிலைநிறுத்துவதற்கு, மீண்டும் அந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவதற்கு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆமென் அதனுடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில இடிந்து கிடக்கிற நம்முடைய மதில்களை, இடிந்து போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த போகிறபடினால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாரையோ நம்பி ஒருவேளை ஏமாந்து நிற்கலாம். ஆமென். யாரையோ ஏதோ மனிதனை நம்பி 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 ஏமாந்து போய் நிற்கலாம். ஹல்லேலூயா. மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில நின்றாலோ ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டா. ஆண்டவர் நம்மை அனாதையாய் விட்டு விட மாட்டா. ஆண்டவர் நம்மை தனிமையாய் விட்டு விடுவதில்லை. ஓ வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. எத்தனை பேரை இந்த காலை வேளையில ஆமென் பயங்கள் உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம். பல விதங்களிலே பயங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உலகத்தின் சூழ்நிலைகள் பல விதங்களிலே உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். அப்படி வாயை திறந்து சொல்லுங்க, வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. எத்தனை பேர் இந்த பயம் வாட்டி கொண்டிருக்கிறது சொல்லுங்க மறுபடியும். வருங்கால பிள்ளைகளை குறித்த, தொழிலை குறித்த, வாழ்க்கையை குறித்த, வாழ்க்கை துணையை குறித்த எத்தனை பயங்கள் வாட்டி கொண்டிருக்கிறது. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. அருளாதர் இயேசுவிடம், நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுங்க, எல்லாவற்றையுமே நான் கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை உங்க கரத்துல கொடுத்து விடுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கரத்துல கொடுத்து விடுகிறேன் ஐயா. கொடுத்து விடு. அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஒருவேளை ஏதோ ஒருவரை நம்பி நீங்க ஏமாந்து இருக்கலாம். யாரோ ஒருவரால ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற புலம்பல் தான் உங்க வாழ்க்கையில அனுதினமும் உங்களுடைய நாவிலிருந்து ஒலித்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை மீண்டும் நம்மை நிலைநிறுத்துகிறவர், அவர் நம்மை கைவிடாதவர். அப்படி சொல்லுவோம், நண்பன் கைவிட்டாலோ நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. எத்தனை பேர நண்பன் கைவிட்டாலோ. குடும்பம் கைவிட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. நீங்க நம்பின யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். கைவிடாதம் தேவனே கரபற்றி நடந்திடு. சொல்லுங்க, கைவிடாதம் தேவனே கரபற்றி நடந்து விடு. ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிறவர், நேர்வழியில் நடத்துகிறவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு நேர்வழியாய் நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறா. கண்களை மூடி இருக்கிற வேளையில் ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா சொல்லுங்க. என்னுடைய எல்லாவற்றையும் உங்க கரத்துல வைக்கிறேன். என்னுடைய மனபாரங்களை எல்லாம் வைக்கிறேன். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியம் நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கலாம். இந்த காலை வேளையில அதை அப்படி ஆண்டு விட்டு ஒப்பு கொடுத்துருங்கம்மா. ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நினைச்சு பயந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறோமே, அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே இதை இன்னைக்கு உங்க கரமுடைய பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, என்னை எனக்குள்ளே ஒரு போராட்டத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை இன்னைக்கு உங்க பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அன்னாள் ஆமென் தேவாலயத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோமே. மன கிளேசம் உள்ள ஸ்திரியா இருந்தவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஊற்றின பிற்பாடு
பிற்பாடு அவள் மாமே துக்கத்தோடு இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் ஆமே நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர், மன கிளேசங்களை மாற்றுகிறவர். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்பினதுனால ஆமே, யாரோ ஒருவர் சொல்லி ஆமே அந்த வார்த்தையால ஏமாற்றப்பட்டதுனால இன்னைக்கு வேதனையோடு கூட நிற்கிறோம். ஒருவேளை ஆமீன் அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீங்க, நான் சொல்லுங்க, ஆண்டவரே என்னையே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. கடந்த நாட்கள்ல நடந்த தீமைகளை நினைச்சு கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நினைச்சு, வியாதியை நினைச்சு, துன்பத்தை நினைச்சு, பிரச்சனையை நினைச்சு, அவமானத்தை நினைச்சு, அதையே நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. ஆமேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில 13 வருடங்கள் புலம்பல், நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர். ஒரு நாள் ஆமே சிறைச்சாலையிலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ராஜா உன்னை அழைக்கிறார் என்று. ஆமேன். இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல புலம்பிக் கொண்டிருக்கிற மன வருத்தத்தோடு பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னா ஒரு நற்செய்தி உங்களை சந்திக்க வரப்போகிறது. ஆமேன். மகிழ்ச்சியோடு கூட கடந்ததை நினைத்துதினா கண்ணீர் வடிக்கிறாயோ. கடந்த காலங்களை, நம்முடைய வாழ்க்கையில நடந்ததை நினைத்து கீராயோ. நடந்ததெல்லாம் ஓ நன்றி சொல்லுங்கம்மா. வாயில திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர், தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். நன்றி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆமே சொல்லுங்க, இனி நாங்கள் துக்க முகமா இருக்க கூடாதப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இனி எதை குறித்தோ, இதுவரையிலும் நாங்கள் துக்கமா இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கலாம், இதுவரையில் நாங்கள் துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கலாம். இனி நாங்கள் துக்கத்தோடு தெரியக்கூடாது. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க எதிர்காலத்தை குறித்து இனி நாங்கள் துக்க கூடாது. ஆண்டவரே வியாதிகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, குழப்பங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. வாயை திறந்து சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன்மா சொல்லுங்க, ஆண்டவரே அவமானங்களை, நிந்தைகளை நினைத்து நாங்கள் இனி புலம்ப கூடாது. தனிமையை குறித்து இனி நாங்கள் வருந்த கூடாது. ஆமென் ஆமென். பாராளுகிறவர், இந்த வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ளவருடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு நீங்க சொல்லி பாருங்க. எல்லாமே உம்மாலாக ஆகு, எல்லாமாகு. ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகு. எஸ் லார்ட். ஆமென். அந்த வார்த்தையை மகிழ்ச்சியா சொல்லி பாருங்கம்மா. ஆமென். நம்முடைய ஆண்டவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகு, எல்லாமாகு, உம்மாலேதான் எல்லாமாகு.
உங்களுக்குள்ள ஒரு விசுவாச நதி பாய்வதை நீங்க உணர்வீங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. விசுவாசமாக நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட எல்லாம் உங்களால் ஆகும்னு சொல்லுங்க. எல்லாம் உங்களால் ஆகும். இந்த யோர்தானை எளிதாய் கடக்க பண்ணாமல் ஆகும்னு சொல்லுங்க. ஆமென். ஆர்ப்பரித்து ஆமே பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த யோர்தானை இரண்டாய் பிரிக்க உம்மால் ஆகும் என்று அந்த வார்த்தையை சொல்லுங்க கர்த்தரிடத்தில். ஆமென். ஆகும், ஆகும். மனுஷனால முடியாதுப்பா, மனுஷனால கூடாதுதா, ஆனா உங்களால எல்லாமே கூட. வாயை திறந்து சொல்லுங்க, இந்த தோல்வியை ஜெயமாய் மாற்ற மனுஷனால கூடாதது, ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். இந்த வியாதியை மாற்ற மருத்துவரால் முடியாதது உண்மைதான், ஆனால் உங்களால எல்லாம் ஆகும். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, இந்த பிரச்சனையை தீர்க்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் ஆகாது. எங்கள் தேவையை சந்திக்க எந்த மனிதனாலும் முடியாது. நாங்கள் பட்ட கடனை தீர்க்க எந்த மனிதனும் முன்வர மாட்டான், உண்மை. ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்ற, எல்லா குழப்பங்களையும் மாற்ற, எல்லா பிரச்சனையை தீர்க்க உங்களால் ஆகுமே. ஓ, ஆகும். அப்படி சொல்லுங்க. உம்மாலேதான். சபையா இணைந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான். மறுபடியும் சொல்லுவோம். ஆகும், உம்மாலேதான். மகிழ்ச்சியோடு மனம் நிறைந்தவர்களாய் ஆகும், எல்லாமே ஆகும், எல்லாமாகும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஓ ராகபலா சந்தலரபா. மலை போல் வருவதையெல்லாம் பனி போல் மாற செய்வீரே. ஓ மலையாய் நிற்பதையெல்லாம் பனியாய் உருக செய்வீரே. ஆகுமே, உமலாகுமே. எல்லாமே 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 உம்மாலே ஆகுமே. எல்லாமே உம்மாலே ஆகுமே. வாலிப தம்பி தங்கச்சி மன உற்சாகத்தோடு சொல்லுங்க. அருமையான தாயே தகப்பனே, நெடுநாள் நிந்தையோடு கூட இருப்போமேயாலா, நெடுநாள் சில காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருப்போமேயாலா, இந்த ஜெப வேளையில், இந்த ஆராதனை வேளையில் வாயை திறந்து உம்மால் ஆகுமே. ஓ, ஆகும் 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 ஆகும், உம்மால் எல்லாம் ஆகுமே. எல்லாமே எல்லாமே உங்களால ஆகுமே. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று எதுவும் இல்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமே இல்லை. சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தைய, சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று முடியாதது என்று ஆகாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. முடியாதது என்று, நடக்காதது என்று, இது இனி எழும்புவதில்லை என்று, ஓ சொல்வதையெல்லாம் நடக்க பண்ணுகிறவர், முடிய பண்ணுகிறவர், ஆமே திரும்ப பண்ணுகிறவர், செயல்படுத்துகிறவர்.
எந்த காரியங்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறதோ கர்த்தர் இந்த காலை வேளையில அவைகளை நடக்க பண்ண போகிறார், அவைகளை செயல்படுத்த போகிறார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ, இயங்காத அவயங்களை கர்த்தர் இயங்க பண்ணுவா. ஆமென். முடியாதவைகளை முடிய பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. சபையா இணைந்து சொல்லுவோம். பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலமாக இருக்கிறபடி நான் செய்து சொல்லுவோம். அடைக்கலமே, சொல்லி பாருங்க. அதிசயமே, ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலான நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லோரிலும் பெரியவரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓ, எல்லோரிலும் உயர்ந்தவரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ரபகலா துடுருலோலோ. ஹல்லேலூயா. அப்படி கண்கள் மூடி இருக்கட்டுமா? நம்முடைய கண்கள் பரத்தை நோக்கி இருக்கட்டும். பரலோகத்தின் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து அவரோடு கூட பேசி கொண்டிருப்போம். ஓ, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை நினைத்தருளி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி இருக்கிறார். ஆமே. ரிகதடரல பௌஷல் பரதடலரபா. ஓ, ரகதடலரதியாந்தரோ. ஹல்லேலூயா. அவரை உயர்த்த 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 மலை போல் இருக்கிறவைகள் பனியை போல உருக துவங்கும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆமே. கனத்திற்குரியவரை கனம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவா. அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவா. அவர் நம்மை பெருக பண்ணுவா. ஆமே. நாம் குறுகி போவதில்லை. கையை தட்டி சொல்லுங்க. நாங்கள் குறுகி போவதில்லை, நாங்கள் உடைப்பட்டு போவதில்லை, நாங்கள் வீழ்ந்து போவதில்லை. ஓ ஓ, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறவர் எங்களோடு இருக்கிறார். எங்கள் தலையை நிமிர்த்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. நான் வீழ்ந்து போவதில்லை, நான் ஒருங்கி போவதில்லை. என் ஆண்டவர் என் பட்சம் இருப்பதா. ஓ, ஹல்லேலூயா. நான் வாழ்வடைவே, நான் வாழ்ந்திருப்பேன். என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி அமர பண்ணுகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் ஒருவரே மகத்துவம் நிறைந்தவர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திர. ஓ, எல்லாவற்றிலும் மேலானவரே, எல்லோரிலும் பெரியவரே, எல்லாரிலும் சிறந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ரகதடல ரகதல ரஷபலதனமா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருக்கு ஆராதனை செய்கிறோம் என்கிற உணர்வோடு கூட
வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை பொழுதிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து எங்கள் தகப்பனுடைய நாமத்தை, ராஜாதி ராஜாவுடைய நாமத்தை கனப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளின் மூலம் இன்னும் உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தரையை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.